வணக்கம். மெய்யழகன் பார்த்துட்டீங்களா? அல்லது உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் எந்த சந்தோஷம் நிறைவு கிடைக்குமோ அதுதான் மெய்யழகன் பார்த்தப்ப எனக்கு கிடைச்சிது. மெய்யழகன் பார்த்துட்டு வந்துட்டாலும் கூட அந்த படத்தின் மீதான தாக்கம் என்னைய ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு திடீர்னு ஒரு புது நண்பர் உருவாவாங்கல்ல, நம்மளுடைய பாலிய சிநேகிதனை திரும்ப சந்திப்போம் இல்லையா? அது மாதிரி தான் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் எனக்கு பாலிய நண்பர்களை போல எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தினாங்க. 96 படத்தை எடுத்த பிரேம்குமார் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. 96 படத்துலையும் ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு கதை தான் வச்சுக்கிட்டு வித்த காமிச்சார் இல்லையா? அதே போல் இதுவும் ஒரு இரவில் நடக்கிற கதை. முதல் நாள் ரிசப்ஷன், அடுத்த நாள் கல்யாணம், இதற்குள்ளார நடக்கிற விஷயம்தான் கதை. அங்கே த்ரீஷாவையும், அதாவது பள்ளியில் படித்து கொண்டிருந்த த்ரீஷாவையும் விஜய் சேதுபதியையும், பல வருடங்கள் கழித்து திருமணமாகி செட்டிலாகிவிட்ட த்ரீஷாவையும், இங்கே திருமணம் ஆகாமல் இருக்கிற விஜய் சேதுபதியும் வச்சு ஒரு மெல்லிய காதல் உணர்வை நமக்கு வலிக்க சொன்னவர் இங்கே மெய்யழகனை அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணுக்குமான அன்பை, காதலை சொல்லாமல் அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்குமான அந்த அன்பை, இன்னும் சொல்ல போனால் பேரன்பை சொன்ன விதத்தில் தான் இந்த படம் தனித்துவமாக இருக்குன்னு நான் உணர்ந்து ரொம்ப நெகிழ்ந்து போனேன். மெய்யழகன் படம் மட்டும் ஒரு மலையாள படமாக வந்திருந்ததுனாக்க இந்த படத்தை இன்னுமே கொண்டாடி இருப்போமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. இந்த படத்தை மலையாளத்திலிருந்து தமிழில் டப் செய்யப்பட்டிருந்தாக்க இன்னும் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா மலையாள படத்துக்கு ஒரு கிரேஸு, ஒரு கிரேடு, ஒரு மதிப்புன்னு நம்ம வச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு படம்னா இது பெங்காலி படம், இப்படி ஒரு படம்னா இது மலையாள படம் அப்படின்னு. அப்படி எந்த வணிக சிந்தனைகளும் இல்லாமல், எந்த சமரசங்களுமே இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு கான்வர்சேஷன் படத்தை நம்மளால் பார்க்க வைக்க முடியுமா, நம்மளை உட்கார வைக்க முடியுமான்னா அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு டீ கடையில் நம்ம போய் அண்ணே ஒரு டீனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து டீ குடிப்போம். அப்போ 2 பேர் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த 2 பேர் பேசுறதுல நம்ம கவனம் செலுத்திட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து நகராமல் அப்படியே அவங்க பேசுகிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க பேசுகிறதுல அமெரிக்க விஷயத்துலேருந்து ஆரம்பித்து இங்கே பைல்வான் ரங்கநாதன் என்னையா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காந்தாலே அப்படின்றது வரைக்குமான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஊரில் இறந்து போனவங்கள்லேருந்து புதுசாக ஒருத்தங்க வீட்டில் பிறந்த குழந்தை வரைக்கும் ஒரு விஷயத்தை 2 பேரும் பேசிக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி கார்த்தியும் அரவிந்த் சாமியும் பேசிக்கிற உரையாடல்கள் தான் இந்த படமே. இந்த படம் முதல்ல இந்த படம் என்னையா பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நம்மெல்லாம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டோம். செல்ஃபோன் வந்துட்ட பிற்பாடும் கூட நாம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நாம் ஒத்துக்கணும். யார்கிட்டையோ பேசுகிறோம், எவ்வளவு நேரமோ கடந்தெல்லாம் பேசுகிறோம், சார்ஜ் தீர்ற வரைக்கும் பேசுகிறோம். ஆனால் மனம் விட்டு பேசுகிறோமா அப்படின்னா இல்லை. மனிதத்தோடு பேசுகிறோமா அப்படின்னா இல்லை. அப்படி மனம் விட்டும் மனிதத்தோடையும் அன்போடையும் பழச மறக்காம பேசுகிறவன் தான் இந்த மெய்யழகன். இந்த மெய்யழகனுக்குள்ளார அந்த வலிகளும் வேதனைகளும் எவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய அடிநாதமா பார்க்கிறேன். எப்படி அன்பே சிவம் திரைப்படத்துல வேற ஒரு கமலஹாசன் கிழக்கு அப்படின்னா மாதவன் மேற்கு, அந்த இரு துருவங்கள் இணைந்து உரையாடுகிற விஷயங்கள் தான் அன்பே சிவம் அந்த ஏற்படுத்துகிற தாக்கம் நமக்கு தெரியும். அதே போல ஒரு சொந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனும், சொந்த ஊரை விட்டுட்டு சின்ன வயசுலேயே போயிட்ட ஒருத்தனும் சந்திக்கிற விஷயங்களும் பேசிக்கொள்கிற சம்பாஷணைகளும் தான் படத்தினுடைய ஜீவ நாடிங்கிறத நாம் உணர்த்துட்டோம்னாக்க அந்த உரையாடலுக்குள்ளார நாம் பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஊர்லேயே ஏதோ ஒரு கல் நடுகள் மாதிரி ஒன்று நட்டிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி எந்த விவரமுமே நமக்கு தெரியாது. நான் படித்து வளர்ந்த எங்கள் தாத்தாவுடைய ஊர் காரைக்குடியில் அங்கே ஒரு சொக்கட்டாங்கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த சொக்கட்டாங்கோவிலுடைய ஊரணி, ஒரு சின்ன ஒரு ஊரணி ஒன்று இருக்குது. அந்த ஊரணியில் ஒரு 2 ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளார. அது என்னன்னு கேட்டதுக்கு யாரோ ஒருத்தங்க தீட்டோடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்குள்ளார குளத்துக்குள்ளார இறங்கிட்டாங்கன்னும், அவங்க தீட்டா அப்படியே சிலையாகவே ஆயிட்டாங்கன்னும் ஒரு கதை இன்றைக்கும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கு.
ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உண்மைகள் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று நம்மளை நெகிழ பண்ணும் இல்லையா? அப்படியான விஷயம்தான் இங்கே நல்லதங்காள் கதையாக இருக்கட்டும், முனுசாமிங்கிற கடவுளாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே கதைகள் வழியாக நாம் ஏதோ ஒன்று உணர்த்தி நமக்குள்ளார ஒரு சிலிர்ப்பை அந்த வரலாறுகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறதா தான் இந்த மெய்யழகன் படத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. இன்னொன்று, அரவிந்த் சாமி மணிரத்னம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மணிரத்னம் அவர்களே தொடர்ந்து பல படங்கள் கொடுக்கப்பட்டு நம்ம ஜெயம் ரவியோடு சேர்ந்து தனி ஒருவன் மாதிரியான படங்கள்லாம் பண்ணி பாலுமகேந்திரா சார் அவர்களால் மறுபடியும் மாதிரியான படங்கள்லாம் பண்ணவர் இப்போ ஒரு புது அவதாரமே இதில் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகு அரவிந்த் சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் பெரிய இவர் அரவிந்த் சாமி அப்படின்லாம் சொல்கிறத மறந்துட்டு பெரிய இவர் அருள்மொழி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அதே போல் என்னதான் நம்ம பருத்தி வீரனாக இருக்கட்டும், சிறுத்தை மாதிரியான படங்களாக இருக்கட்டும், தோழா மாதிரியான உணர்வுகளை உசுப்பி விடுகிற படங்களாக இருக்கட்டும், எத்தனையோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும் கார்த்திக்கு இந்த ஒரு படம் அவருடைய லைஃப் டைம் படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டயலாக் டெலிவரி, அவருடைய பார்வை, அவர் ஃபோனை வாங்கிட்டு அப்படி திரும்புறது, என்னடா சார்ஜ் போட்டாச்சா, நாங்கள் அடுத்த செல்ஃபோன் வர வரைக்கும் இந்த சார்ஜ் வாங்குற வரைக்கும் இந்த செல்ஃபோன் தாங்கும் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்படி பார்த்துட்டு சலிச்சுக்கிட்டே தாங்க அப்படின்னு கொடுக்கறதா இருக்கட்டும். ஒவ்வொரு இடத்துலையும் மனுஷன் வாழ்ந்திருக்கார் கார்த்தி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மெய்யழகன் நமக்குள்ளார ஏதோ ஒன்றை ஏற்படுத்தும். அங்கே சொத்து தகராறில் தன்னுடைய பொண்டாட்டியினுடைய அப்பா வீட்டில் கூறாக பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இது வாழ்ந்த வீடு, இதை எப்படிங்க விடுறது, மனசு இல்லை அப்படின்னு மனைவி சொல்லிட்டாங்கிற காரணத்துக்காக இருக்கிற காசு பணத்தெல்லாம் போட்டு புரட்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கெல்லாம் கொடுத்துட்டு, இந்தா இது ஓ வீடு தானே, நீ பிறந்து வளர்ந்த வீடு தானே, இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், இது அவள் வீடு அப்படின்னு சொல்கிற அந்த நேசம் இருக்குல்ல, பொண்டாட்டியை மதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா மாமா சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு ஏதோ தேவையா, இதை வச்சாக்க எனக்கு 15 லட்சம் கிடச்சிடும், இந்த நகையெல்லாம் அடகு வச்சேன்னு எனக்கு ஒரு 5 லட்சம் கிடச்சிடும், அதை வச்சேன்னு வைங்களா, அப்படியே எனக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 25 லட்சம் கேட்டிங்களாமே தான், அது போதுமா தான் அப்படின்னு சொல்கிறவர்கள் இங்கே நம்ம ஊரில், நம்ம உலகத்தில், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. என் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னப்ப அப்படி நெகிழ்ந்து போய் அன்போடு விசாரித்தவர்களும் உதவி செய்தவர்களுமே உண்டு. இங்கே உதவிக்கோ அன்புக்கோ பஞ்சமே இல்லை. மெய்யழகன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் உணர்த்துவதும் அப்படித்தான். அன்பை விதைப்பவனாக, அன்பை சொல்லுபவனாக, அன்பாகவே வாழ்பவனாக இருக்கிற இந்த மெய்யழகன்கிற ஒரு டிராவலிங் அந்த 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 இரவு ஒரு ரிசப்ஷனுக்கும் ஒரு காலை திருமணத்துக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது நிச்சயமாக உங்கள் ஊரை, உங்கள் பாழியத்தை, உங்களோடு யாரோ ஒரு உறவாடிய ஒருத்தரை, ஒரு தூரத்து சொந்தக்காரனை இது நினைவுபடுத்தும். அப்படின்னா அங்கே அந்த முகத்தில் நீங்கள் கார்த்தியை பார்ப்பீங்க, அந்த முகத்தில், உங்களுடைய முகத்தில் நீங்கள் அரவிந்த் சாமியை பார்க்க முடியும். இந்த மெய்யழகன் ஒரு மெல்லிய உணர்வை உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு விஷயம்தான். இது ஒரு சுகானுபவம். ஒரு மயிலிறகு வருடல்னு சொல்கிற மாதிரியான மெய்யழகன் இன்னைக்கு அந்த படத்தை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்காங்க, கொசன்னு அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் படம் பார்த்து விட்டு வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஊரை ஞாபகப்படுத்திடுச்சு, என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலியை ஞாபகப்படுத்திடுச்சு, என்னுடைய சொந்த ஊர் கோவில்பட்டியை ஞாபகப்படுத்திடுச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் திருச்சியை, பொன்மலையை இந்த படம் நினைவுபடுத்தியிருக்கு. இந்த மாதிரியான மெய்யழகன்கள் தஞ்சாவூரில் மட்டும் இல்லை, நீடாமங்கலத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் மெய்யழகன்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படம் உங்களுக்குள்ளார ஏதோ ஒன்றை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற அன்பின் சதவிகிதம் ஒரு 5% கூடுங்கிறது தான் இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு கிடைத்த வெற்றி, அந்த அருள்மொழிக்கும் மெய்யழகனுக்கும் கிடைத்த உண்மையான வெற்றி. கார்த்தி இந்த படத்தின் மூலம் அட்டகாசமாக ஜமாச்சிருக்காரு. அரவிந்த் சாமி ஒரு புது அவதாரமே எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளீஸ் தயவு செய்து மெய்யழகனை மெய்யாலுமே பாருங்கள், மெய்யாலுமே கொண்டாடுவீங்க. வணக்கம்.